ஹலோ மக்களே 651வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட் பார்த்தா நம்ம லூஃபி வந்து டான் ஜியோன்ஜோவே ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். வெளியே வந்த உடனே அவர் வந்து இவனுக்கு நன்றி சொல்றாரு. ஆனா அதெல்லாம் கண்டுக்கிடாம லூஃபியோ ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா ரெபேக்காங்கிற பொண்ணு வந்து நம்ம லூஃபியை காப்பாத்தி வா உன்னை நான் காப்பாத்தி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளாடியேட்டர் இருக்க இடத்துக்குலாம் கூட்டு போறா. ஆனா அவனை ஏமாத்தி சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனையே கொல்ல பாக்குறா. நான் இனிமேல் என்னை ப்ரொடெக்ட் பண்ண போறதில்ல, என்னை கொல்லன்னா கொன்னுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா அந்த சோல்ஜரை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன். என் வாழ்க்கையில அவர் தான் என்னைய ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இதுக்கப்புறம் நான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெபேக்காவோ அழுதுகிட்டு இருக்கா. லூஃபியே அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். சோல்ஜர்ஸா நான் சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. என் ஃப்ரெண்டு ஒரு டாய் சோல்ஜர் இருக்காரு, அவருக்கு ஒத்துமே ஒரு கால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்காவா. லூஃபி பழசை யோசிச்சு பார்க்கறான். பார்த்தா அந்த டாய் சோல்ஜரை பத்தி தான். என்னன்னு பார்த்தா ஒரு கால் இல்லாத டாய் சோல்ஜரை நான் ஆல்ரெடி பார்த்தேன், கொலிசியத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அவரா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா ரெபேக்கா. கொலிசியத்துல இருந்து எங்களால வெளியவே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர் எல்லாம் பேசுறாங்க. நாங்க வெளியே வராத வரைக்கும் எங்களால எது மூவ்மெண்ட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நீ அந்த பொம்மைக்காண்டி தான் இவ்வளவு நாள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கியான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவரை வச்சு உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது நார்மலான பொம்மை தானே, அதுக்காண்டி நீ ஏன் வந்து உன் உயிரை விடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ இங்க உள்ள ஆள் கிடையாது, அதனால உனக்கு சொன்னாலும் புரியாது. அவரு கிட்டத்தட்ட எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், எல்லாருமே ஹியூமன்ஸ் மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கும் எங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே ஃபீலிங்ஸ் தான் அவங்களுக்கு உண்டு. ஆனா எதுக்கு அவங்க வந்து எங்க கூட வந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு இன்ன வரைக்கும் ஒன்னும் புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரெபேக்கா. என்னைக்கு எங்க அம்மாவை நான் இழந்து நான் தனியானனோ அதுல இருந்து சோல்ஜர் தான் வந்து என்னை வளர்க்கவே செஞ்சாரு, எனக்கு ஒரு அப்பா மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்ப அந்த டாய் உண்மையிலே வேற லெவலில் தான் பொழுக்கு அப்படின்னு சொல்லி லூஃபி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஏய் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அங்க இருந்து கத்துறாங்க. ரெபேக்கா உன்னோட மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க பேசுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெபேக்கா ஷாக் ஆகுறா. லூஃபி அந்த சாப்பாடுலாம் கீழே விழுந்துட்டு அதை நீ சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு எனக்காண்டி நீ லஞ்ச் பாக்ஸ் வாங்கி கொடுத்த, எல்லாமே உன் காசை இழந்து வாங்கி கொடுத்த, அந்த சாப்பாடை எப்படி நான் வீணாக்குவேன், டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி கீழே கிடந்ததை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். என்னைக்குமே சாப்பாடு அவன் வேஸ்டே பண்ண மாட்டான். உங்களை பார்த்தா நீங்க பிரிசனர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஆரம்பிக்கிறான். நீ திரும்பி எனக்கு சாப்பாடு வாங்கி தருவீலன்னு சொல்லிட்டு லூஃபி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ரெபேக்கா அங்கிருந்து ஹெல்மெட்டை பாட்டிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கா. ஃபைனல்ல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. சரி நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லிட்டு லூஃபி அனுப்பிச்சு வைக்கிறான். டேய் நான் தாண்டா ஃபிளர் ஃப்ரூட்டை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே களத்துல இறங்கி போறாங்க. அந்த மேட்ச்ல தான் கேவண்டிஷும் இருக்கான். ஒன்னே அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அம்மா உங்களுக்காண்டி பறிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ரெபேக்காவோட சின்ன வயசு காலகட்டத்தை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ரெபேக்கா அம்மா ரெபேக்கா மாதிரியே இருக்கா அப்படியே. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா காண்டி 1-2 சொல்லிட்டு தள்ளு வண்டிலாம் தள்ளி கொண்டு போறா. இன்னைக்கு எல்லா ஃப்ளவரையும் நம்ம வித்துட்டோம் அப்படித்தானே அம்மான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமா நம்ம நிறைய ஃப்ளவரை வித்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறா. ரொம்ப நன்றி அம்மா, நான் இதை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு ரெபேக்கா என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறா. நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா நடந்துட்டேன், அதனால என் வயிறுலாம் பசிக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு சீட் மட்டும் ஃப்ரீயாவே இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் கட் பண்ணி கொஞ்சம் காலகட்டம் தள்ளி காட்டுறாங்க. கிங் ரீக்கோட ஆர்மி வந்து நம்ம வில்லேஜுக்கே வந்து நெருப்ப பத்த வச்சுட்டாங்கடா, நம்ம உயிரை ஏன்டா இப்பெல்லாம் பண்றாங்க, கிங் ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மக்களே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ரெபேக்கா அம்மாவும் பேலஸை விட்டு ரொம்ப தூரமா இருக்காங்க. நம்ம கண்ட்ரிக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜெட் வேகத்துல ரெபேக்கா ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா ரெபேக்கா பின்னாடி ஒரு சோல்ஜர் அப்படி துரத்திக்கிட்டே வரான். பார்த்து அவளை ப்ரொடெக்ட் பண்ண வந்தவங்க, ஆனா அந்த ப்ரொடெக்ட் பண்ண சோல்ஜரே சாச்சிட்டாங்க. சாச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி இருந்து ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்றானுங்க. இது ஒரு பக்கம் டியமண்டே துரத்திட்டு வரான். அந்த நேரத்துல தான் டாய் சோல்ஜர் மாசா வந்து நின்றுட்டு இருக்கான். ஓடுங்க இவங்களை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் காலத்துல இறங்கி மாசா காமிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ரெபேக்கா அம்மாவையும் தப்பிக்க வச்சதே டாய் சோல்ஜர் தான். மாசா காமிச்சிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ரெபேக்கா அம்மா எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்றா. 2 நாளா அவ சாப்பிடாம இருக்கா. அவங்க அம்மாவுக்கு வருத்தமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அவளை அங்க வச்சுட்டு நீ சத்தியம் பண்ணு, நீ எங்கேயும் போயிடக்கூடாது, உனக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வருவோன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள அவ அப்படியே அவங்க அம்மா நடந்து வரா. பார்த்தா சாப்பாடையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா அவளை சுட்டும் தள்ளிட்டாங்க. சாப்பாடு அப்படியே கிடக்கு. கட் பண்ணி ரெபேக்கா தான் கட்டுறாங்க. அம்மா நீங்க வந்துட்டீங்க போலுக்கு, பூவோட சத்தம் கேக்குன்னு சொல்லிட்டு ரெபேக்கா அங்கிருந்து நடந்து வாரா. என்னால இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் வந்து அவங்க அம்மாவை தூக்கிட்டு வராரு. பார்த்தா அவங்க அம்மா இறந்துட்டா, என்னைய மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உங்க அம்மாவை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை நீ சாப்பிடுன்னு சொல்றாரு அவரு. நீ பசியால காத்துக்கிட்டு இருப்ப, உங்க அம்மா இதை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்றாரு அவரு. உனக்கு என்ன சாப்பாடு வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்லிட்டு தான் பேருந்திருப்பா. ஆனா அந்த சாப்பாடா வாங்காம அவ அப்படியே அங்கிருந்து கிராஸ் பண்ணி நடந்து போய்கிட்டே இருக்கா. அம்மா முழிச்சு பாருங்க அம்மா, முழிச்சு பாருங்க அம்மான்னு சொல்லிட்டு ரெபேக்கா அழுதுகிட்டே இருக்கா. அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்காவா. சடனா கத்தி அழ போறா. ஒன்னு டாய் சோல்ஜர் வாயை மூட்டாரு அழாதன்னு சொல்லிட்டு. இங்க தாண்டா ஒளிஞ்சிருப்பாங்க, இவங்களை நம்ம தேடி போனோம்னு சொல்லிட்டு ஒருத்தனா தேடிக்கிட்டே வராங்க. என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் வாயை மூடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ரெபேக்காக்கு வயிறுலாம் வசிக்கிற சத்தம்லாம் வெளியே கேட்குது. ஆனா ரெபேக்காவோட அம்மாவை டாய் சோல்ஜர் புதைச்சிரும் செஞ்சுட்டாரு. இதை நீ சாப்பிடலாம், இதை நான் சாப்பிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்காவா. சடனா கல்லையும் தூக்கி அடிக்கிறாவா. உங்க அம்மா ரொம்ப ரிச்சான ஆளு அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்மளுக்காண்டி புது ராஜா வந்துட்டாங்க, அது உனக்கு தெரியுமா? பழைய கிங்டத்தை வந்து எல்லாருமே கேப்சர் பண்ணி பழைய நோபல்டி ஆளே போய் இல்ல,
அது மாதிரி உங்க அம்மாவோட ரத்தம் உடம்புல ஓடுறனால உன்னே கேப்சர் பண்ண நினைப்பாங்க, அதனால நீ சேஃபா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்க அம்மாவை தான் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, ஆனா உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவேன், நான் உன்னோட சந்தோஷத்துக்காண்டி உன் கூட எப்பவுமே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா டாய் சோல்ஜர். எனக்கு எங்க அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. நீங்களே ஒரு டாய், உங்களால எப்படி என்னைய ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிப்பு காமிச்சுக்கிட்டே இருக்காரு. சுத்தி சுத்தி வராரு. ஆனா ரெபேக்கா அழுதுகிட்டே போறா, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாவா. அங்க சேஃபான இடமே இல்ல, புது கிங்கோட ஆளுகள் அங்க இருப்பாங்க, போகாதன்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜரை கத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா டொஃப்ளமிங்கோ வந்து மொத்த கிங்டத்தையும் கேப்சர் பண்ணிட்டான். இந்த கண்ட்ரி இனிமேல் நான் தான் பாதுகாக்க போறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கான். மக்களும் எல்லாரும் நம்ம அவனை பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா உடஞ்ச பில்டிங் எல்லாருமே ரீபில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாய் சோல்ஜரோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு காசு தேவைன்னு சொல்லிட்டு காசை சம்பாதிச்சு ரெபேக்கா காண்டி சம்பாதிக்க போறாரு. சம்பாதிச்சு நிறைய பொருள் வாங்கிட்டு வராரு. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ரெபேக்கா பொண்ணை வந்து ஓநாய்கள்லாம் கடிக்க வருது. ஆனா டாய் சோல்ஜர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. டாய் சோல்ஜர் சாயிறாரு. ஆனா ரெபேக்காவா வந்து டாய் சோல்ஜரை இழுத்துக்கிட்டே போறா. ஆனா சடனா வந்து டாய் சோல்ஜர் இன்ச்சோடனே தூக்கிக்கிட்டு வீசுறா. முட்டாள்தனமா பண்ணாதான் சொல்லிட்டு என்னையெல்லாம் உடைக்கவே முடியாது, நான் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே வராரு அவரு. ஆனா ரெபேக்காவோ அழுதுகிட்டு அங்கிருந்து நடந்து போய்கிட்டே இருக்கா. சோல்ஜர் என்னைக்குமே பிரேவான ஆளு, அவர் எப்பவுமே உன் கூட தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட இருக்காவா. என்னால எதுவுமே ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கா. நீங்க நல்லா வாமா இருக்கீங்க, நல்லா கோல்டா இல்லாம நல்லா சூடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டே போறா. சோல்ஜர் என்னைக்குமே பிரேவான ஆளு, நல்ல புத்திசாலியான ஆளுன்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே போறாரு அவர். சோல்ஜர் யாருன்னே தெரியல, அவரோட தைரியத்துக்கு எவனும் நிக்க கூட முடியல. பார்த்தா ரெபேக்காவை அவர் தனியாவே கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காரு. கண்ட்ரியை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போயிட்டாரு அவரு. உன்னை சோல்ஜர் வந்துட்டு இந்த பில்டிங்கோட ரெண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே தடை, இது எல்லாமே கைவிடப்பட்டதுதான், நீங்க எதனால யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஏகப்பட்ட ரெசிடென்சி இங்க இருந்து போயிட்டாங்க, அதனால இந்த வீட ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. வெளி நல்லா குளிரா இருக்கு, நீ கதவை முடிக்கும்னு சொல்றாரு சோல்ஜர். இல்ல அந்த பசங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கு, ஏகப்பட்ட டாய்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல நீ சேஃபா இருக்கிறது கரெக்டா இருக்கும், ஆனா நீ இங்கே இரு, இங்கே சில ரூல்ஸ் போட்டிருக்காங்க, உன் கூட என்னால தங்க முடியாது, நீ இந்த வீட்டுல நான் வரது வரைக்கும் இங்க தான் தூங்கணும், டாய் ஹவுஸுக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் வரது வரை இங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அவரு. நான் எப்பவுமே உன் கூட இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காண்டி எப்பவுமே விண்டோல இருந்து ஒரு இலை ஒதுந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாரு. உன்னை ரெபேக்காவா அப்படி தூங்கி பார்த்துட்டு முழிச்சு பாக்குறா. பார்த்து அந்த இலையும் வந்து விழுது. குட் மார்னிங் சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு வாராவா. பார்த்தா என்னன்னு பார்த்தா பனியெல்லாம் தூக்கி அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் வாங்க வந்துட்டாங்க அவங்க. பார்த்தா அவருக்கே ட்ரெஸ் எல்லாம் வாங்கி காட்டுறாங்க. பார்த்தா நல்லா சிரிச்சு விளாண்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்காண்டி ஒன்னும் ட்ரெஸ் எடுக்க வரல, உனக்காண்டி தான் எடுக்க வந்திருக்குன்னு சொல்றாரு அவரு. சரின்னு சொல்லிட்டு அவளுக்காண்டி ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவர் காசு சம்பாதிக்காண்டி ஏகப்பட்ட வேலைகள்லாம் பாக்குறாரு. மீனே பிடிக்கிறாரு. அவ்வளவு தைரியசாலியா இருக்காரு. பார்த்தா ரெபேக்காக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் கொண்டாடுறாரு. ரெபேக்கா அவர் கூட நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா நிறைய பசங்க கூட எல்லாம் விளையாடுறாவா. பார்த்தா ஒரு பையன் எல்லாம் பாலத்துக்கு அடிக்கிறான். ரெபேக்காவோட அடிக்கிறேன்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் பாஞ்சு பறந்து வந்து ஒருத்தனை அடிச்சு ஏர்ல பறக்க கூடாது. ஏகப்பட்ட பேர் அவங்க கூட விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. சரி ரெபேக்கா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா 2 திருடர்கள் மாதிரி இருக்காங்க. இந்த பொண்ணு கூட யாரும் இல்லைன்னு நினைக்கேன், இந்த பொண்ணை கடத்திட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா முந்தின நாள் கடத்திட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் என்னன்னு பார்த்தா டாய் சோல்ஜர் வராரு. அங்க ரெபேக்காவை ஆளையே காணோம். என்னன்னு பார்த்தா ரெபேக்காவை கடத்திட்டு 2 பேரும் போய்கிட்டே இருக்கானுங்க. இந்த பொண்ணை நல்ல விலைக்கு விற்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. ரெபேக்கா போகாதன்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் ஒரு ஜெட் வகத்துல வராரு. டேய் நம்மள ஒரு பொம்மை துரத்துதுடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதெல்லாம் துரத்துனாலும் பிரச்சனை இல்லடா, அதால எதுவும் பண்ண முடியாது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டாய் சோல்ஜர் ஏர் வேகத்துல வந்து பாஞ்சு வந்து அடின்னு அடிச்சு பறக்கூடாரு. சுட்டு தள்ளுறாங்க. பார்த்தா ஒருத்தனை சாச்சிட்டாரு, இன்னொருத்தனும் அடிச்சு ஏர்ல பறக்கூட்டாரு டாய் சோல்ஜர். அவனை அடிச்சு பறக்கூட்ட அடுத்த செகண்ட் டாய் சோல்ஜர் தலைக்கு மேல பவுண்டியை போட்டு விட்டாங்க, வாண்டர் போஸ்டரை போட்டு விட்டாங்க. நான் இப்போ வாண்டர் லிஸ்ட்ல இருக்கேன், அதனால நம்ம இனிமேல் இங்க இருக்க முடியாது, புது இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு நாள் உங்க கூட ஒரே வீட்டுல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்கா பேசுறா. சரி நான் உனக்கு சண்டை போட சொல்லி தரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் இதுக்கு சண்டை போடணும்னு சொல்லிட்டு ரெபேக்கா கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் உங்க கூட இருப்பேனா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் சண்டை போட சொல்றத நீ கத்துக்கணும், ஏன்னா உனக்கு அடிபடக்கூடாதுன்னு சொல்லித்தரேன்னு சொல்றாரு அவரு. அவ பாஞ்சது அடிக்கலன்னு வரா. பார்த்தா அசால்ட்டா தட்டி விட்டு போய்கிட்டே இருக்காரு. உன் ஸ்வோட எடுன்னு சொல்றாரு. பார்த்தா நான் ஒன்னும் நார்மலா விளாட வரல, உனக்கு சொல்லி கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு டெய்லி ட்ரைனிங் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவளுக்கு. டெய்லி இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அவளும் சரின்னு சொல்றா. அதெல்லாம் யோசிச்சு போக்குறா. பார்த்தா ரெபேக்கா நல்லா பிரேவாவும் தைரியமா வாழ்ந்தது காரணமே வந்து டாய் சோல்ஜர் தான். எப்பவுமே இவளுக்காண்டி அவர் இருந்துகிட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த ஷீல்டையும் கீழே போட்டு நடந்து உள்ள போய்கிட்டே இருக்காவா. கொலிசீதோட அழகான பெண்மணி, அழகான கிளாடியேட்டர் வராங்க. பேந்தம் பிரின்சஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சோல்ஜர் இறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெபேக்காவா உள்ள நடந்து வந்துகிட்டே இருக்கா. ரெபேக்காவை துண்டு துண்டா வெட்டுங்கடா, கிங்கு ரிங்கு ஃபேமிலில இருந்து வந்தவா, தடை செய்யப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்தவாடா, இவளெல்லாம் கதையை முடிங்கடான்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. பார்த்தா அவளுக்கு வந்து டிமோட்டிவேஷன் தான் அதிகமா இருக்கு. ஏன்டா அவளை இவ்வளவு பேர் ஹேட்ரட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவளை இவளுக்கு பிடிக்கவே இல்ல, அவ அப்படி என்னதான் பண்ணான்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெபேக்காவோட கிராண்ட் ஃபாதர் தான் வந்து முன்னாள் கிங்கா இருந்தவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. என்னதுன்னு சொல்லிட்டு லூஃபி ஷாக் ஆகுறான். அதோட முடியாது சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கம்பறதாங்க. See you bye.